கடகராசிக்காரர்களே, கடவுளை பார்த்ததில்லை என்று ஒருபோதும் சொல்லாதீர்கள். உங்கள் கஷ்டத்தில் உதவுபவர்கள் எவரோ அவங்க எல்லாமே கடவுள்தான். நீங்க அப்படிதாங்க நினைப்பீங்க. கடவுள் போல வந்து உதவினாருங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் உதவி பண்ணுறாங்களோ அவங்கள கடவுளாக வணங்கக்கூடிய கடகராசிக்காரர்களே, உங்களுக்கு இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த பிரபா வருஷத்தில் யோகங்கள் அதிகமாக கிடைக்க போகுது. தடைகளை அகற்றி ஒரு நல்ல பொசிஷனுக்கு நான் யார் அப்படின்றத உணரக்கூடிய கடகத்திற்கு கொடுக்க போகுது. நிறைய பேர் நமக்கு என்ன பண்ணுவாங்க, ஐடியா கொடுத்துருவாங்க. நிறைய பேர் நமக்கு வந்து நல்லது செய்வாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம். உண்மை என்ன அப்படிங்கிறது உடச்சி எறியும் இந்த தமிழ் புத்தாண்டு. இதுதான்டா உண்மை, இதுதான் நான், இவ்வளோதான் நான், இதுக்கு மேலே நான் இப்படியெல்லாம் போகணும், இவ்வளோ ட்ராவல் எனக்கு இருக்குது, இது எல்லாம் நான் கண்டிப்பாக நடத்தியே தீரணும் அப்படிங்கிறத நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய வருஷமாக இருக்கக்கூடியது இந்த வருஷம். அதே அடுத்த வருஷம் இந்த நம்பிக்கையோட முயற்சியும் வளர்ச்சியும் அடுத்த வருஷத்தில் ரிசல்ட்டை கொடுக்க போகுது. அப்போ கடகம் இன்னும் உயர்வுக்கு போவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இந்த ஆண்டு நீங்கள் முயற்சி பண்ணணும். முதல் ஸ்டெப்பு இந்த வருஷம். இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கூட கவலைப்படாதீங்க. நம்பிக்கை அதிகமாக இருக்கணும், அதில் தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கணும். இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் சந்தோஷமான விஷயங்கள் நிறைய நடக்கும். நல்ல நண்பர்கள் உறவாக மாறுவாங்க. நல்ல விசேஷங்கள் கண்டிப்பாக அமையும். குடும்பத்தில் எதிர்பார்க்கப்பட்ட சந்தோஷமான விஷயங்கள் நிச்சயமாக நடக்கும். பணவரவு பூரண திருப்தியை தரும். எதிர்பார்க்குற பணவரவு, நீங்கள் எந்த விஷயத்தில் பணம் எதிர்பார்க்குறீங்களோ அது கண்டிப்பாக கிடைக்கும். பிஸ்னஸில் வேலையில் இன்க்ரிமெண்ட் கண்டிப்பாக கிடைக்கும். பிஸ்னஸில் 2 பங்கு வாய்ப்புகளை அமைக்க முடியும். ஆனால் என்ன ஒன்றே ஒன்று, எதை விட்டுமோ அதை திரும்ப பிடிக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் கடகராசி. அதனால் எதையும் வெறுத்துடாதீங்க. வெறுத்தா கூட வெளியில் ரொம்ப ஓப்பனாக பேசிடாதீங்க. எல்லாம் உள்ளுக்குள்ளே டாப் சீக்ரெட்டாக வச்சுக்குங்க. அப்போ என்ன பண்ணலாம், வேலை பிடிக்கலை, அப்போ வேலையை விட்ட காரணம் அது கிடையாது. அப்போ கடகராசிக்கு இந்த வருஷத்தில் எந்த இடத்த விட்டு விலகினாலும் பகையோடு விலகாமல் நட்போடு விலகு. விலகின காரியம் நமக்கு மட்டும்தான் தெரியும், காரணம் மனசுக்கு மட்டும்தான் தெரியும். வீடு தொடர்பான நல்ல செய்திகள் வரும். வீடு கட்டுறது, இடம் மாறுறது, பிரச்சனைகள், அதாவது பில்லி சூனியங்கள் ஏதாச்சும் இருந்தாலும், செய்வினை கோளாறு இருந்தால் அது விலகும். ஏன்னா அவங்க வீட்டில் மனையில் சில பிரச்சனைகள் இருக்கிறத கண்டுபிடிப்பீங்க. சில பேருக்கு மனைவி மூலமாக பிரச்சனை வரும், சில பேருக்கு கணவன் மூலமாக பிரச்சனை வரும். ஆனால் மனையினால தான் இந்த பிரச்சனைலாம் வருது அப்படின்றத கண்டுபிடிக்கணும். அப்போ இருக்கிற இடத்துல ஏதாச்சும் பிரச்சனை இருந்தால் நம்ம தெரிஞ்சுப்போம். தெரிஞ்சுட்டு அதுக்கு தீர்வு பண்ணிவிடுங்க. வீடு தொடர்பான நல்ல செய்திகள் கண்டிப்பாக ஏற்படும். ஏதாச்சும் வீடு கட்டுறது, இடம் வாங்கிறது, உறவுகள் வலுப்படும். நம்ம பிஸ்னஸ் உறவுகள், நட்பு உறவுகள், நம்மளுடைய சொந்த உறவுகள், மனசு அமைதியை நோக்கி போகும். பெரிய தியானம் பண்ணுற அளவுக்கு வந்துடும். அதாவது அமைதினா மிகப்பெரிய ஞானியோட அமைதியை கொடுக்கும். இந்த காலகட்டத்தில் நிறைய பெண்களுடைய ஆதரவு கிடைக்கும். உங்களை யாராவது தூக்கி எறிஞ்சிட்டாங்க, துச்சமாக மதிச்சிட்டாங்கன்னா பெண்கள் அந்த இடத்துல உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. பெஸ்ட்டு டைம். இந்த வருஷத்தில் நெகட்டிவாக என்னென்ன நடக்கும், எதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உணர்ச்சி வாசப்படாதீங்க, பொங்கிடாதீங்க, கூல். பயம் வரும், பல பேர் பயம்படுத்துவாங்க, அஞ்சாதீங்க. அந்த நேரத்தில் அனுமானை பிரார்த்திங்க, அனுமானை பிடிச்சிக்குங்க. அந்த பயம் உருவாக்குவார். உடல் சோர்வுகள் ஏற்படும், தளர்வுகள் ஏற்படும். பழைய நினைவுகள்லாம் கொஞ்சம் தொந்தரவு பண்ணும் இந்த வருஷத்தில். அதனால் நம்ம லைஃப்பில் பழைய நினைவுகள்லாம் கொஞ்சம் ஓரம் வச்சுட்டு இனிமேல் நம்ம ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்னு முடிவு எடுங்க. நல்லதை நினைப்போம், நல்லது கண்டிப்பாக நடக்கும். திங்கக்கிழமை சிவன் வழிபாடு பண்ணுங்கள். முடிஞ்சதுன்னா பால் அபிஷேகம். திங்கக்கிழமையில் ஒரு 1/2 லிட்டர் பால் சிவன் கோயிலுக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா, ஏதாச்சும் ஒரு காரியத்தை நினச்சிட்டு பிளான் பண்ணுங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். பரிபூர்ணமான அனுகிரகத்தை இந்த ஆண்டிலேயே கொடுக்க போகிறார் கடகராசிக்கு. தமிழ் புத்தாண்டிலே தடைகள் நீங்கி உங்களுக்குன்னு தனி ரூட்டையே பிறக்க போகுது. சிறப்பாக இருக்க போகிறீங்க. நீங்கள் இந்த ராசியில் பிறந்தது ஒரு பெரிய பலன். உங்களுடைய ராசிநாதனே உங்களை காப்பாற்றுவார். அதை முதல்ல தெரிஞ்சுக்கங்க. உங்கள் ராசிநாதனே உங்களை காப்பாற்ற போகிறார். அப்போ என்ன பண்ணணும், இந்த ராசிக்காரர்கள் நம்ம செய்கிற விஷயத்த எல்லோரும் செய்ய வேண்டியது. இந்த வருஷத்தில் மாற்றங்கள் அதிகமாக இருக்கும். நிச்சயமாக குடும்ப வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படும். வேலை விஷயங்களில் மாற்றங்கள் ஏற்படும். பண விஷயங்களில் மாற்றம் ஏற்படும். மாற்றங்கள் அதிகமாக இருக்கும். அதாவது நல்ல நண்பர்கள் கண்டிப்பாக கிடைக்கும். பழையதை விட புது தொடக்கங்கள் அதிகமாக இருக்கும். பழையதை விட புது தொடக்கங்கள். ஒரு விஷயத்தை நான் புதுசாக ஆரம்பிக்கிறேங்க, அந்த விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக செய்வீங்க. பொறுமையாக இருந்தீங்கன்னா பெரிய வளர்ச்சியை இந்த வருஷத்தில் பெற முடியும். பொறுமையாக இருக்கணும். எல்லா விஷயத்துலையும் பொறுமையாக இருங்க. அது உங்களுக்கு பெரிய வளர்ச்சியை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மன தைரியம், அதுதான் இந்த வருஷத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம். தைரியத்தை வச்சுக்குங்க. ஆன்மீகத்தில் அதிகமாக நாட்டமிடுங்க. குரு மந்திரம்
காலையில் எல்லாரும் ராம மந்திரம் சொல்லுங்கள், மாலை நேரத்தில் சிவ மந்திரம் சொல்லுங்கள், எல்லோரும் சொல்லுங்கள். இந்த வருஷத்தில் இதுதான் பரிகாரம். பிரபாவ வருஷம் அனைவருக்கும் மாற்றத்தை ஏற்படுத்த போகுது. அதுவும் உங்கள் ராசிக்கு மாற்றம் கண்டிப்பாக உண்டு, வளர்ச்சி கண்டிப்பாக உண்டு. பொறுமை இருந்ததுன்னா, நம்பிக்கை இருந்ததுன்னா இந்த வருஷம் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். நம்புங்க, இதுதான் உண்மை. இந்த காலகட்டத்தில் அதிர்ஷ்டத்துக்கான தேவதைகள் உங்களை தேடி வரும். மிக ரகசியமாக வரும். இந்த வருஷத்தில் நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செய்யுங்க. தினசரி ஒரு சின்ன மேஜிக் தினசரி ஒரு விஷயத்தை மட்டும் தொடர்ந்து பண்ணுங்கள். டெஃபினெட்லி இந்த மேஜிக் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகும். ஒரு 11 நிமிஷம் உங்கள் வாழ்க்கையில் உங்களால் ஒதுக்க முடியுமா? அப்படி நான் முடியும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு நாளையில் 11 நிமிஷத்தை மட்டும். அதே மாதிரி ஒரு வாரத்துக்கு 48 நிமிஷம், 48 மினிட்ஸ். அதே மாதிரி ஒரு மாதத்துக்கு 48 மணி நேரம் எடுத்துக்கங்க ஒவ்வொரு மாதமும். அவ்வளோதான். ஒரு நாளைக்கு 11 நிமிஷம், ஒரு வாரத்துக்கு 48 நிமிஷம், ஒரு மாதத்திற்கு 48 ஹவர்ஸ். அந்த 11 நிமிஷம் ஒவ்வொரு நாளும் ஒரு அமைதியாக இருங்க. ஏதாச்சும் ஒரு இடத்துல, குளிர்ந்த இடம், கட்டாயமாக ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டுலாம் உட்காந்துட்டிங்கன்னா அது பிடிச்சதா இருக்காது. அந்த இடத்துல ஒளி இருக்கவே கூடாது. கண்ணு திறந்து பார்த்தீங்கன்னா வெளிச்சம் வெளியில் தெரியும். அதுக்குன்னு இருட்டாக இருக்கக்கூடாது. நம்மளுடைய ஒளி எப்படி இருக்கணும்? அந்த கண் எரிச்சல் அளவு இல்லாமல் 11 நிமிஷம் அமைதியாக ஒவ்வொரு நாளும் 11 நிமிஷத்தை எடுத்துக்கங்க. உங்கள் மனசை அப்படியே கட்டுப்படுத்துங்க. அடுத்த நாளைக்கு அந்த மனசு ஏங்கணும். இது அப்படியே தொடர ஒரு 10-15 நாள்லேயே உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் தெரியும். அப்புறமா இந்த வாரம் 48 நிமிஷத்தை கொண்டு வாங்க. அதில் ஒரு வாரத்தில் ஒரு நாள், எந்த நாள் வேணால் எடுத்துக்கங்க. இந்த 48 நிமிஷம் ஏதாச்சும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சிந்திக்கணும். ஏதாச்சும் ஒரு விஷயம். இடம் மாறணும், பணம் வரணும். எதை பற்றியும் திங்க் பண்ணக்கூடாது. இந்த 48 நிமிஷம் மாதம் 48 மணி நேரம், அதாவது 2 நாள் உங்கள் லைஃப்பில் எல்லா விஷயத்தையும் இப்படி தூக்கி வச்சுட்டு ஒரு 2 நாள் மட்டும் இந்த 48 நிமிஷம் யோசிச்சிங்கல்ல. இந்த 11 நிமிஷம் காமாக இருந்ததை 48 நிமிஷம் யோசிச்சிங்கல்ல. அந்த 48 நிமிஷம் யோசிச்சதை அந்த 2 நாள் அதுக்கான பயிற்சி எடுங்க, அதுக்கான முயற்சியை எடுங்க. கண்டிப்பாக வளர்ச்சி உண்டு. இந்த தத்துவத்தை மட்டும் தெரிஞ்சுக்குங்க. இந்த வருஷம் உங்கள் வாழ்க்கையில் எல்லா விஷயமும் சக்ஸஸ் ஆக போகுது. உங்களுக்கான கணக்கு இதுதான். இந்த காலக்கணக்கை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நிச்சயம் வெற்றி உண்டாகும். வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட்டில் உங்களுடைய நட்சத்திரத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.